மதுரை ஆதீனத்தின் பேச்சு இரு சமூகத்திற்கிடையே பதற்றத்தை உண்டாக்கும் குற்றச் செயலாகவே கருதுகிறோம் என பிசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் அண்ணாமலை பல்கலைக்கழக விருந்தினர் வாழ்வியில் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய திருமாவளவன் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மதுரை ஆதீனத்தின் பேச்சு இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்தை பரப்புகிற முயற்சியாக உள்ளது என்று குற்றம் சாட்டினார். அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சியை கைப்பற்றிவிடக்கூடும் என்ற மாயையை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் எனவும் விமர்சித்தார். மிக உயர்ந்த பீடத்திலே இருக்கிற ஒரு பீடாதிபதி சமூக பதற்றம் ஏற்படாத வகையில் பொறுப்புணர்வோடு கருத்து சொல்ல கடமைப்பட்டவர். ஆனால் அவர் தன்னை கொலை செய்ய முயற்சித்தார்கள், இதற்கு பின்னால் பாகிஸ்தான் சதி இருக்கிறது என்றெல்லாம் சொல்லியது மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது. சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பெரும்பான்மை சமூகத்தினரை தூண்டும் வகையிலும் அமைந்திருக்கிறது. இரு சமூகங்களுக்கு இடையில் பகைமையை தூண்டும் ஒரு குற்றச் செயலாகவே இதை பார்க்க நேருகிறது. எனவே தமிழக அரசு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது.